ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.5ல் பார்க்க போகிறோம். அதில் இந்த ஆரோ டயக்ராம் ஷோஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த செட்ஸ் P and Q. ரைட் த ரிலேஷன் இன் செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் அண்ட் வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஒரு ஆரோ டயக்ராம் கொடுத்துட்டாங்க, பியும் கியூன்னு சொல்லிட்டு ரெண்டு செட் வச்சு. ஸோ இதில் வந்து இந்த ஆரோ டயக்ராமை நம்ம எப்படி எழுதணும்னா செட் பில்டர் ஃபார்மில் ஃபஸ்ட்டு எழுதணும், அடுத்து ரோஸ்டரில் எழுதணும், அதுக்கப்புறம் டொமைன் இது எழுதணும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செட் பில்டர் ஃபார்ம் ஃபஸ்ட்டு இதுக்கும் நான் ரிலேஷன் என்னங்கிறத பார்த்தோம்னா 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 7ல் 2 போயிடுச்சுன்னா 5. ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இதில் உள்ள எலமெண்ட்ஸை, இதில் உள்ள எலமெண்ட்ஸை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு கியூ. அதாவது எக்ஸு கமா ஒய்ன்னு உறுப்புகள் இருக்குது, ஸோ எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒய் வந்து எக்ஸ்லேருந்து -2 கொடுத்தா ஒய் வந்துடும். ஸோ அப்போது எக்ஸ் வந்து பியில் பிலாங்ஸ் ஆகிருக்கு, பியில் இருக்குது, ஒய்ங்கிறது வந்து கியூவில் இருக்குங்கிறத எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம்னால் நம்ம கமா போட்டு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி எழுத வேண்டியதான். 5, 3, 6, 4, 7, 5. ஸோ இப்போ டொமைன் என்ன கேட்டிருக்காங்கன்னா டொமைன்கிறது வந்து 5, 6, 7. ஏன் 8 எழுதுனா 8க்கு இங்கே வந்து நமக்கு வந்து இமேஜ் இல்லை. ஸோ ரேஞ்சுங்கிறது ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 5. இதுதான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.